இவருடைய தமிழ்ச் சேவையை பாராட்டி, நாங்க இனிமேல் உங்கள வந்து தமிழ் தாத்தா என்று அழைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அத சொல்றாரு. இப்ப தமிழ் தாத்தா அப்படின்னு சொன்ன உடனே, உவேசா ஒண்ணும் தனக்கு அந்த பேர் வேணும்னு அவரா இட்டுக்கட்டி வச்சுக்கல. இப்ப நாம போட்டுக்கிற மாரி வந்துட்டு, முன்னால ஒரு அடைமொழிகள் எல்லாம் குடுத்துட்டு, தன்னுடைய பேர வந்து தாங்களா பிரபலப்படுத்திக்கிற மாரி உவேசா ஒரு காலத்திலயும் தன்னை தமிழ் தாத்தான்னு சொல்லுன்னு அவர் சொன்னதே கிடையாது. அத சொல்லவும் இல்ல. இந்த பட்டப்பெயர குடுத்ததே வந்து கல்கி தான் குடுக்குறாரு. கல்கி உங்களுக்கு தெரியும். அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு. உவேசாவினுடைய சதாபிஷேக நிகழ்வு வருகிறது. 80வது இது. அந்த சமயத்தில சென்னை பல்கலைக்கழகத்தில ஜெனட் மண்டபத்தில அதுக்கு ஒரு விழா எடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. பேராசிரியர் வையாபுரி பிள்ளை உள்ளிட்டவர்களை எல்லாம் குழு தலைவர்களாக வைத்து, ஒரு விழாவ வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி செய்றாங்க. இதுக்கு முன்னால அப்ப வந்து கல்கியில பத்திரிகையில வேலை செஞ்சிருந்த கிருஷ்ணமூர்த்தி, கல்கி கிருஷ்ணமூர்த்தி விகடன்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனந்த விகடன்ல. அப்போ ஒரு 3 கடிதங்கள் மாரி அவர் எழுதுறாரு. இந்த மாரி இந்த சதாபிஷேக விழாவுக்கு வந்து நீங்க எல்லாரும் வரணும் அப்படிங்கிறத வந்து விகடன் சார்பாக சொல்ற மாரி, விகடனே அழைக்கிற மாரி அந்த லெட்டர வந்து எழுதியிருப்பாரு. நீங்க வாசகர்கள் அத வந்து நேயர்கள் அத பார்க்க முடியும். அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா, இவருடைய தமிழ்ச் சேவையை பாராட்டி, நாங்க இனிமேல் உங்கள வந்து தமிழ் தாத்தா என்று அழைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அத சொல்றாரு. அந்த தமிழ் தாத்தாங்கிறதுக்கு 3 காரணங்கள வந்து கல்கி வந்து சூட்டுறார். முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஔவை பாட்டிய வந்து பாட்டின்னு சொல்ற போல, தமிழுக்கு தொண்டு செய்த உங்களை வந்து நாங்கள் தாத்தா என்று சொல்லலாம். இதற்கு என்ன காரணம்னா, அகவை முதிர்வு காரணமாகவும், தமிழுக்காக நீங்கள் செய்திருக்கக்கூடிய அளப்பரிய பங்களிப்புக்காகவும் உங்களை வந்து நாங்க வந்து தமிழ் தாத்தான்னு சொல்லலாம்.